My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கடந்த ஆண்டு மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் பெற்றோர்கள் அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது பே பண்ணியிருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ரூபாய் பே பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இன்னும் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போகும்போது அடிஷ்னலாக 5 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் உட்பட செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரீஃபண்ட் அந்த லிஸ்ட்ல பேர் வந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல யூடியூப்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் சார் எங்களுக்கு நாங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் வந்துருச்சு அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ கட்டியிருந்த பணம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அட் த சேம் டைம் இது வரைக்கும் எனக்கு வரல சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் பேனிக் ஆக வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் பேட்ச் பை பேட்சாக தான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணுவாங்க. 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். யாருக்கெல்லாம் சார் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த மாணவர்களுக்கு ரீஃபண்ட் வந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த மாணவர்களுக்கும் ரீஃபண்ட் வந்திருக்கு, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 1,30,000 ஆல் டுகெதர் பே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் வந்திருக்கு. ஸ்ட்ரே ரவுண்டில் 5 lakh பே பண்ண சார் அப்படின்ற மாணவர்கள் 5 + 1.3, ஸோ டோட்டலாக 6,30,000 ரூபாய் கூட செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு சில மாணவர்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்லி ஒன் கிரைட்டீரியா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு PDF ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் நம்மளும் வீடியோ போட்டோம். அந்த லிஸ்ட்டில் பெயர் வந்த எல்லா மாணவர்களுக்குமே ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்துடும். அதில் வராத மாணவர்கள் மெயில் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஒரு செட் டேட் சொல்லி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ ரிசீவ் த ரீஃபண்ட். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. சார் இந்த ப்ராசஸே எனக்கு தெரியல, அப்போ ரீஃபண்டை பற்றி நீங்கள் வீடியோ போட்டிங்களா அல்லது வெப்சைட்டில் வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்களும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொவைடர் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மிஸ்பா அகாடமி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வருஷம் 2025 கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களாக பெற்றோர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த கவுன்சிலிங்கில் ரீஃபண்ட்னா என்ன சார், செக்யூரிட்டி டெபாசிட்னா என்ன, எவ்வளோ கட்டணும், இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்தைய நாட்கள்ல இருந்து கடந்த ஆண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லா A to Z எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கிறோம். அட் த சேம் டைம் ரீஃபண்ட் ப்ராசஸ் இன்னைக்கு முடியுது. தான் 2024ஆம் ஆண்டு கவுன்சிலிங்குரிய கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ நீட் 2024 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கோட்டா பற்றி பேசியிருக்கிறோம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி பேசியிருக்கிறோம், அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்கை பற்றி பேசியிருக்கிறோம். இதெல்லாம் நீட் 2024 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த வருஷம் நீட் 2025ங்கிற பிளேலிஸ்ட் தொடர்ந்து இதாகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கிற எல்லா வீடியோஸும் அதுலேயும் ஆட் பண்ணுவோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் எனி நோட்டிஃபிகேஷன் from தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்ல இருந்து நீட் ரிலேட்டடா எந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்க மிஸ் பண்ணிட மாட்டீங்க. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.